Oxygen OS 16 பீட்டா நமக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருச்சு. சோ இன்னைக்கு இந்த வீடியோல Oxygen OS 16ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன புது ஃபீச்சர்ஸ் அண்ட் சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தறலாம். இப்போ ரீசெண்டா எல்லா பிராண்டும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட நெக்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் Android 16 வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்மளும் அதை பத்தி கவர் பண்ணிருக்கோம். சோ ரீசெண்டா ஒரு சில வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். HyperOS 3.0, then NothingOS 4.0, then One UI 8.0 and 8.5. நேத்து நமக்கு Oxygen OS 6 வந்துருந்துச்சு. அதை பத்தி வீடியோ வந்து போட்டிருக்கோம். சோ பார்க்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போதைக்கு எல்லாமே பீட்டா தான் ரிலீஸ் ஆயிருக்கு. சோ அந்த பீட்டா அப்டேட்லயே வந்து பாத்தீங்கன்னா Oxygen OS 60 தான் நமக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. சோ இன்னைக்கு இந்த வீடியோல வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி வந்து கம்ப்ளீட்டா பார்த்தறலாம். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன டிவைஸ்க்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இமேஜ் வந்து பாருங்க. இந்த லிஸ்ட்ல உங்க டிவைஸோட நேம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். தென் இந்த இமேஜ் வந்து பாருங்க. இந்த இமேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன டிவைஸ்க்கு வந்து Oxygen OS கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதையும் வந்து பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஹோம் ஸ்கிரீன் என்ன சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். இந்த ஹோம் ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா அனிமேஷன்ஸ் வந்து இன்னும் கூட நமக்கு இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. நமக்கு லாஸ்ட் டைம் வந்து Oxygen OS 15 வந்துச்சு. அது நமக்கு வந்து parallel processing அப்படின்னு சொன்னாங்க. அது மூலமா அனிமேஷன்லாம் ரொம்ப ஃபாஸ்டா இருக்குன்னு சொன்னாங்க. நல்லா ஃப்ளூயிடா இருந்துச்சு. சோ இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா parallel processing 2.0 னு சொல்றாங்க. அதனால இன்னும் கூட அனிமேஷன்ஸ் வந்து பெட்டரா இருக்குன்னு சொல்றாங்க. அனிமேஷன் நம்ம பார்த்தாலே தெரியும் நல்லா ஃப்ளூயிடா வந்திருக்கு. இந்த அனிமேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபோல்டர்ஸ் அதுக்கப்புறம் செல்ஃப் எல்லாம் ஓபன் பண்ணும்போது அங்க கூட நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கிறத பார்க்க முடியுது. ஹோம் ஸ்கிரீன் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப் இருக்கும். அந்த ஆப் நமக்கு இப்ப ரீசைஸ் வந்து பண்ணிக்க முடியுது. நம்ம ஃபோல்டர் எப்படி ரீசைஸ் பண்ணுமோ அதே மாதிரி ஆப்போட சைஸ் நம்ம ரீசைஸ் வந்து பண்ணிக்க முடியுது. இப்போ நமக்கு வந்து பாருங்க பிடிச்ச ஷேப்ல வந்து வச்சுக்க முடியுது. தென் ஒரு சில ஆப் மட்டும் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஷார்ட்கட் வந்து செட் பண்ணிக்க முடியுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்ஸ்டாகிராம் ரீசைஸ் பண்றோம் அப்படின்னா அங்கேயே நம்ம ஷார்ட்கட் வச்சுக்க முடியும். டேரக்டா நம்ம ரீல்ஸுக்கு போறதுக்கு டேரக்டா டிஎம் போறதுக்கு வந்து ஈஸி ஷார்ட்கட் வச்சுக்க முடியும். சோ இந்த மாதிரி நம்ம ரீசைஸ் பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபோல்டர் கஸ்டமைசேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா Oxygen OS 15 வந்து சூப்பரா வந்து கொடுத்திருந்தாங்க. இப்போ நமக்கு ஒரு சில சேஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபோல்டர் கஸ்டமைஸ் வந்து கொடுத்திருக்காங்க. பார்க்க நல்லாவே இருக்கு. சோ இந்த மாதிரி சில சேஞ்சஸ் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க ஹோம் ஸ்கிரீன்ல வந்து பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் நமக்கு ஆப் டிரைவர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ் வந்து பார்க்க முடியுது. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சர்ச் நமக்கு வந்து மேல இருக்கும். இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழ வந்து கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஆப் டிரைவர்ல நமக்கு மேல வந்து ரெண்டு கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. ஒன்னு நமக்கு ஆல், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்னா நமக்கு எல்லா ஆப் வந்து இருக்கும். கேட்டகரிஸ் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஃபோல்டர் போட்டு வந்து வச்சுக்க முடியும். இப்போ நமக்கு இந்த iOSல வந்து பார்த்திருப்போம். ஜஸ்ட் நம்ம ஸ்வைப் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா ஆப் லைப்ரரின்னு வந்து வரும். இங்கே நமக்கு அந்த ஃபோல்டர்ல வந்து பாத்தீங்கன்னா வேணுன்ற ஆப் வந்து வச்சுக்க முடியும். தென் ஆப் டிரைவரோட சைடுல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்பபெட்டிக் வந்து இருக்கும். அந்த ஆல்பபெட்டிக்ல நம்ம என்ன லெட்டர் செலக்ட் பண்றோமோ அந்த லெட்டர்ல இருக்கிற ஆப் மட்டும் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா காட்டுது. மத்தது எல்லாமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹைட் ஆயிருது. சோ இந்த மாதிரி சில சேஞ்சஸ் இங்க ஆப் டிரைவர் வந்து பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் லாக் ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணிருக்காங்க. சோ ஒன் பை ஒன்னா வந்து பார்க்கலாம். போன Oxygen OS 15ல வந்து பாத்தீங்கன்னா பிளக்ஸ் தீம்ஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருந்தாங்க. அது மூலமா நம்ம லாக் ஸ்கிரீன்ல இருந்து ஹோம் ஸ்கிரீன் போகும்போது அனிமேஷன் சூப்பராவே இருக்கும். தென் அதுக்கப்புறம் அந்த டிசைன் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். பட் ஆனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். அந்த டெக்ஸ்ட் நமக்கு ஒரு 4-5 ஸ்டைல் மட்டும் தான் இருக்கும். அதை மட்டும் தான் நம்ம வச்சுக்க முடியும். அதை நம்மளால வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே எடிட் பண்ணவே முடியாது. பட் இப்போ Oxygen OS 16ல வந்து பாத்தீங்கன்னா புதுசா நிறைய பிளக்ஸ் தீம்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட்டை வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு வேணும்னு டெக்ஸ்ட்டை வந்து பாத்தீங்கன்னா மாத்திக்க முடியும். ஒன்ஸ் மாத்தினதுக்கு அப்புறம் டெக்ஸ்டோட சைஸ் மாத்துறது, கலர் மாத்துறது, இந்த மாதிரிலாம் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம லாக் ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா விஜிட் ஆட் பண்ற மாதிரி வந்து கொண்டு வந்துட்டாங்க. உங்களுக்கு வேணும்ன்ற விஜிட்லாம் ஆட் பண்ணிக்க முடியும். அந்த விஜிட் பேஜ் நமக்கு கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா iOSல எப்படி இருக்குமோ அதே மாதிரி சேமா தான் இருக்கு. தென் iOS நமக்கு என்ன மாதிரி ஒரு கிளாக் ஸ்டைல் பாப்போமோ அதே மாதிரி சேம் கிளாக் ஸ்டைல் இங்க Oxygen OS 16 வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் நமக்கு லைவ் வால்பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா போட்டோவா வச்சுக்க முடியும். தென் லாக் ஸ்கிரீன் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் பிளேபேக் இருக்கு அப்படின்னா அதோட டிசைன் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. நமக்கு சைடு பை சைடு வந்து பாருங்க. இப்போ Oxygen OS 16ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மீடியா பிளேயர் வந்து இன்னும் கூட கொஞ்சம் பெட்டரா இருக்கு. நெக்ஸ்ட் செட்டிங்ஸ் பேஜ் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் இருந்த மாதிரி அதே மாதிரி தான் இருக்கு. இப்போ நல்லா கிளீனா தான் இருக்கு. நம்ம செட்டிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹோம் ஸ்கிரீன் லாக் ஸ்கிரீன் தனித்தனி செட்டிங்ஸா இருக்கும். இப்போ ரெண்டு ஒண்ணா வந்து பாத்தீங்கன்னா மெர்ஜ் பண்ணிருக்காங்க. தென் செட்டிங்ஸ்ல நமக்கு அந்த அபவுட் பேஜ் வந்து இருக்கும். அதை நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ சேஞ்ச் பண்ணிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பேட்டரி பேஜ் நமக்கு பாத்தீங்கன்னாலே தெரியும். அதுலயே ஒரு சின்ன ரீடிசைன் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் குயிக் செட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பெருசா எந்த விதமான சேஞ்ச் வந்து கிடையாது. இப்போ நல்லா கலர்ஃபுல்லா வந்து இருக்கு. தென் இந்த குயிக் செட்டிங்ஸ்ல நமக்கு வந்து அந்த செட்டிங்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கூட நம்மளால வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியுது. லுக் வந்து பாருங்க இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி சில சேஞ்சஸ் இங்க குயிக் செட்டிங்ஸ் வந்து பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் இந்த iOSல நமக்கு ரீசெண்டா வந்து லிக்விட் கிளாஸ் டிசைன் வந்து கொடுத்தாங்க. அதே சேம் டிசைன் நமக்கு Oxygen OS 16ல வந்து பார்க்க முடியுது. இப்போ இந்த கேலரியில நமக்கு அந்த இன்டர்ஃபேஸ்ல பாத்தீங்கன்னாலே தெரியும். கீழே அந்த போட்டோ அண்ட் ஆல்பம் மட்டும் வச்சிருக்காங்க. அதுவும் நமக்கு வந்து பில் ஷேப்ல வந்திருக்கு. அது நமக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா தெரியும். நல்ல ஒரு கிளாஸ் எஃபெக்ட் வந்து இருக்கு. கால்குலேட்டர் ஆப்போட டிசைன் வந்து பாருங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. சோ முதல்ல இருந்ததை விட இப்ப பார்க்க நல்லாவே இருக்கு. அந்த பபுள் எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. தென் அதுக்கப்புறம் ஈஸ்டர் எக் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதாவது கால்குலேட்டர் நமக்கு அந்த 1 போட்டு பிளஸ் போட்டு ஈக்குவல் டு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த 1+ நெவர் செட்டிலோட லோகோ வந்து வரும். இப்போ நமக்கு வந்து பாருங்க அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நமக்கு ஒரு சில ஏஐ ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபீச்சர் நமக்கு வந்து சாம்சங்ல இருக்கும். அதை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே காப்பி பண்ணிருக்காங்க. நம்ம சாம்சங் செட்டிங்ஸ்ல ஏதாவது சர்ச் பண்றோம் அப்படின்னா அந்த நேம் போட்டு டைப் பண்ண அவசியம் கிடையாது. அது ரிலேட்டிவா ஏதாவது வேர்டு போட்டோம்னா கூட நமக்கு வந்து ஃபைன் பண்ணி கொடுக்கும். இந்த செட்டிங்ஸ் நமக்கு வந்து அந்த ஃபிளாக்ஷிப் டிவைஸ்லாம் வந்து பார்க்கலாம். இதே
மாதிரி சேம் ஃபீச்சர் நமக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஸ்னோய் 16 வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. தென் கேமரா நமக்கு வந்து டாக்குமெண்ட் ஸ்கேனர் வந்து இருக்கும். அது இப்போ நமக்கு வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அதாவது நீங்க போட்டோ சைடா எடுத்தா கூட நமக்கு அது பர்ஃபெக்ட்டா அலைன் பண்ணி வந்து கொடுக்குது. தென் அதுக்கப்புறம் மைண்ட் ஸ்பேஸ் வந்து இருக்கும், ரீசெண்டா வந்து கொண்டு வந்தாங்க. அதுல ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போ மைண்ட் ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜெமினை கூட வந்து போய் இன்டகிரேட் பண்ணிருக்காங்க. நம்ம டைரக்டா ஜெமினைல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா மைண்ட் ஸ்பேஸ் என்னன்னு இருக்கோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி சில ஏஐ ஃபீச்சர்ஸ் இங்க பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வெதர் ஆப்போட டிசைன் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. பார்க்க நல்லாவே இருக்கு. காம்பஸ் ஆப்போட அனிமேஷன் வந்து பாத்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் மாத்திருக்காங்க. தென் லைவ் விளையாட்ஸ் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸோட ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்க முடியுது. தென் அதுக்கப்புறம் O+ கனெக்ட் நமக்கு இப்போ விண்டோஸ் அண்ட் மேக் வந்து சப்போர்ட் ஆகும். அதை நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்கிரீன் மிரரிங் பண்றது, தென் போன் நோட்டிபிகேஷன் வந்து அங்க வந்து வரும். தென் அதுக்கப்புறம் ரிமோட் கண்ட்ரோல், இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ்லாம் வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ் அண்ட் சேஞ்சஸ் இங்க ஆக்ஸ்னோய் 16 வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு வந்து Android 16 பீட்டா அப்டேட்லயே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஸ்னோய் 16 தான். நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஆட் பண்ணிருக்காங்க. பார்க்க நல்லாவே இருக்கு. ஒரு சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா iOS இன்ஸ்பயர் பண்ணிருக்காங்க. பட் இருந்தாலும் நமக்கு வந்து பார்க்க நல்லா இருக்கு. தென் அதுக்கப்புறம் இந்த இமேஜ் வந்து பாருங்க, இதான் நமக்கு ரோல் அவுட் ஸ்கெடியூல். இதப்படி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் வந்து கிடைக்கும். ஸோ உங்க டிவைஸ் வந்துச்சு அப்படின்னா பார்த்து அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நடுவில் சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.